அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் 5ஆவதாக வரக்கூடியதாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன? சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன? என்ன செஞ்சால் பாதகமான பலன்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு வர முடியும், என்ன செஞ்சால் சாதகமான வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே திங்கட்கிழமையில் விநாயகர் வழிபாட்டை செஞ்சு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள், தாமதங்கள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல விலகிடும். உங்களுக்கு விநாயக பெருமாள் பிடிக்கும் என்றாலும் ஓம் விநாயக பெருமாளுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகரின் அருளால் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடியது அனைத்துமே நல்லதாக நடக்கவும், கேட்ட விஷயங்கள் கிடைக்கவும் வாழ்த்துக்களையும் விநாயகர் பெருமானிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக நாங்கள் செஞ்சுக்கிறோம். சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாலே ராசியின் அதிபதி ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட நிறைய ராஜகுணங்கள் அதிகமாக இருக்கும். சிம்ம ராசியில் உள்ள மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த ராசியில் அடங்கக்கூடியவங்க. சிம்ம ராசிக்காரங்க சிங்கத்தை அடையாளமாக கொண்டு இருக்கிறதுனால சிங்கத்தை போலவே இந்த ராசிக்காரங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எதற்குமே துணிந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட நிறைய பொதுவான குணங்கள் சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த சூரியனின் அம்சம் நிறைஞ்சுதான் இருக்கும். ஆமாங்க, சிம்ம ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே இவங்களோட பேச்சிலையும் சரி, நடவடிக்கையிலும் சரி ஒரு வீரமும் கம்பீரமும் நிறைந்து காணப்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதே போல் அழகாகவும் அறிவாகவும் பேசக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் சட்டுன்னு கோபப்பட்டுருவீங்க. இந்த கோபம் மட்டும்தாங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ். ஆனால் உங்களோட கோபமும் வந்துட்டு தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எங்கே என்ன தப்பு நடக்குதோ அதை உடனே தட்டி கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் எல்லா இடத்துலையும் எல்லாமே சரியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இந்த கோபமே உங்களுக்கு வரும். இந்த கோபத்தால் எதிரிகள் நிறைய உங்களுக்கு இருப்பாங்க. ஏன்னா சரியாக ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன சரி என்ன தப்பு அப்படிங்கிறத பார்த்த உடனே தீர்மானிக்கக்கூடிய நபர்கள் இந்த சிம்மராசியை சேர்ந்து நீங்கள் இருப்பீங்க. இந்த முன்கோபம் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அதே போல் ஏதோ ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டாங்கன்னா அந்த விஷயத்தை நடத்தி முடித்து காட்டுற வரைக்குமே அந்த விஷயத்தில் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த ராசிக்காரங்களோட சிந்தனை, செயல், சொல் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே ஒரு வேகம் இருந்த நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்களா, இந்த பொய் சொல்கிறவங்கள கூட மன்னிச்சிருவாங்க. ஆனால் இந்த துரோகம் செஞ்ச நபர்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டாங்க. எப்படின்னா எதிரிகளை கூட மன்னிப்பாங்க, துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அதற்கு சரியான ஒரு உதாரணமே இந்த சிம்மராசியை சேர்ந்த நீங்கள் தாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதன் மூலம் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது விரிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதே போல் உங்களுக்கு கண் திருஷ்டி கோளாறுகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நீங்கள் கருங்காலியாலான பொருட்களை வாங்கி உபயோகம் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். ஒரிஜினல் கருங்காலி நல்லது. ஒரிஜினல் கருங்காலி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்க முடியும். கருங்காலி மாலை, கருங்காலி மோதிரம், கருங்காலி பிரேஸ்லெட் அப்படின்னு 3 வகையாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஒரு பொருள் தேவைப்படுதோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. 90 87 67 77 89 இந்த நம்பரை வாட்ஸ்அப்லேயும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. மாசி மாதம் முடிஞ்சிருச்சு, இப்போது பங்குனி மாதமும் தொடங்கிருச்சு. இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரம் செய்யணும், நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபடணும், இதை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதத்தில் வந்துட்டு சூரிய பகவானே தன்னோட குருநாதர் இருக்கார் இல்லையா, பிரகஸ்பதியாக இருக்கக்கூடிய குருவாகிய மீனத்தில் வந்து அமர்ந்து இதுவரைக்கும் அவர் கற்ற பாடத்தை எல்லாமே தனது குருநாதர்கிட்ட சொல்லி மதிப்பெண் பெற்று தேர்வில் தேர்ச்சி அடையக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கு. அதே போல் பரவலாக நீங்கள் பாருங்கள், இந்த மாதம் இயற்கையாகவே தேர்வு நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கும். அதே போல் இதுவரைக்கும் சம்பாதிச்ச சம்பாத்தியம், அதற்கான வருமான வரி, செலவு, சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கும்.
12வது மாதமாக பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடியது பங்குனி உத்திர பெருவிழா. இது சிறப்பான ஒரு இதாக கொண்டாடப்படுது. ரொம்பவுமே விசேஷமான மாதமாக இந்த பங்குனி மாதம் பரவலாக எல்லா மக்களாலுமே கொண்டாடப்படுது. இதை வழிபாட்டு மாதம், வைபவ மாதம், கல்யாண மாதம், தெய்வ திருமணங்கள் கூடி வரும் மாதம் அப்படிங்கிறதுனால இந்த பங்குனி மாதத்தை தெய்வ மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. திருமாலின் திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இடம் பிடித்த ஒரு அற்புதமான மாதமும் இந்த பங்குனி மாதம் தாங்க வருது. அதனால் 12 மாதத்துலையுமே ரொம்பவும் சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதத்தை பார்க்குறாங்க. இவ்வளவு சிறப்புமிக்க மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல நின்று சனி பகவானோட சேர்ந்து உங்களுக்கு உடல்நல குறைவுகளை தொடர்ந்து கொடுத்து வந்த உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 8ஆம் வீட்டில் இப்போ அமர்ந்திருக்கிறார். இதனால் தடைப்பட்ட காரியங்கள், தள்ளி போன விஷயங்கள் இது எல்லாமே விரைவில் முடிவடையும். புதனும் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால தைரியமாக நீங்கள் எந்த ஒரு முடிவுமே எடுக்க போகிறீங்க. சொத்தை கொடுத்து இருக்கிற கடனை அடக்கக்கூடிய முடிவுக்கு வருவீங்க. குரு பகவானும் தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் காண போகிறீங்க. சுக்கிர பகவானும் இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த மனைகளில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு வரும். அதற்கான முயற்சிகள் எல்லாமே சாதகமாக நடக்கும். கணவன் மனைவிக்கும் சிறு சிறு வாக்குவாதங்கள் அவ்வப்போது வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிறந்த வீட்டு பெருமை, சகோதர சகோதரிகள் குறித்த பெருமையை பேசாமல் கொஞ்சம் கவனமாக இருங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாயும் சனி பகவானும் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போக முடியாமல் மாதிரி ஏதாவது வாக்குவாதம் வர மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களை பகச்சு கொள்ளாமல் இருங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட கொஞ்சம் தட்டி கொடுத்து அரவணைத்து கொண்டு போகிறது நல்லது. சிலருக்கெல்லாம் இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கும். இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயித்து காட்ட நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல பலன்களை பெற முடியும். அதே போல் கண் பார்வையற்றவங்களுக்கு துவரம் பருப்பு தானமாக கொடுங்க. இது நன்மை தரும் ஒரு மாதங்கிறதுனால இந்த மாதிரியான தானம் செய்வது உங்களுக்கு பல வகையிலுமே நன்மையை உண்டாக்கும். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம். கோச்சார ரீதியாக குடும்பஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும், சூரியனும் மற்றும் சுக்கிரனும் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார ரீதியில் எதிர்பார்த்த நெருக்கடிகள் வரும். அதனால் கவனமாக இருங்க. குடும்பத்தில் குழப்பங்கள் தோன்றி மறையும். உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் வரலாம். தொழிலில் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும். அரசு பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிகாரிகளால் நெருக்கடி வரலாம். வேலைக்குழு அதிகாரிகளாம் சத்வஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் நட்புக்குள் விரிசல், தம்பதிகளுக்குள் இடையில் உங்களுடைய உறவில் நெருக்கடி வரலாம். அதனால் விட்டு கொடுத்து அனுசரிச்சும் போகிறது நல்லது. அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்குமே இந்த மாதம் கவனமாக செயல்பட்டால் நல்லது. ராசிநாதன் சூரியனும் உங்களோட நட்சத்திரநாதன் சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பார்த்த வேலைகளில் தடையும் தாமதமும் வரலாம். வியாபாரத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றலாம். அரசு வழியில் நெருக்கடி வரலாம். குடும்பத்தில் குழப்பம் தோன்றலாம். அதனால் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது. கொஞ்சம் கோவப்படுறது ரொம்பவுமே குறைச்சிக்கிறது நல்லது. பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கும். மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. எதிர்பார்த்த பணம் கை சேரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து போகிறது நல்லது. அதன் பிறகு உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு நினைச்சது சாதித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதம். சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறதுனால எடுத்த வேலையை உடனடியாக முடிக்க முடியாமல் போகும். ஒவ்வொன்றுக்குமே அதிகபட்சமாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். எதிரிகளுடைய தொல்லைகளாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உடல்நிலையில் ஒரு நேரத்தில் இருப்பது போல் மறுநேரம் இல்லாமல் போகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத நெருக்கடி வரலாம். சுக்கிரன் மாதம் முழுவதுமே அஷ்டமஸ்தானத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால தம்பதிக்குள் அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனை போகும். நட்புகளால் எதிர்பாராத சங்கடம் வரலாம். நன்னா பேசி பழக்கிட்டு வந்தவங்களையும் உங்களை விட்டு செல்லக்கூடிய நிலை வரும். கூட்டு தொழிலில் எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுப்பறையாக இருக்கும். மாதம் முழுவதும் குரு பகவானோட பார்வை உங்களுக்கு சாதகமான நிலையே இருக்கிறதுனால தொழில் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் மந்தம் வரலாம். கொஞ்சம் கவனமாக படிக்கிறது நல்ல மதிப்பெண் பெற உதவியாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.